எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். எல்லாரையும் சிவசூத்ரா யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எப்பயும் போல இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கேள்விக்கு பதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யோக பயிற்சி கற்றுக்கணும், இல்லை ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், தியான பயிற்சி கற்றுக்கணும் என்ற விருப்பம் இருந்ததுன்னா நாங்கள் குரு, எங்கள் குரு அவங்க குரு கிட்ட கற்றுக்கினது, அவங்க குரு கிட்ட கற்றுக்கினது வழி வழியாக சித்தர்கள் கொடுத்த ஞான பயிற்சியை முறையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே நம்பர் இருக்குது. இல்லை நான் இன்னொரு இடத்துல பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை எந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும்னு எனக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அப்பயே எங்களை கூப்பிடலாம். நாங்கள் உங்ககிட்ட பேசிட்டு எந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு செட் ஆகும்ன்ட்டு அதோடைய கிளாரிட்டியும் தருவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த தியான பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கு, நிறைய விதமான முறைகளும் இருக்கு. வாசி யோகம் சொல்லுவாங்க, குண்டலினி யோகம் சொல்லுவாங்க, பரியாங்க யோகம் சொல்லுவாங்க, உபாசனா. இப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்கு. பயிற்சி செய்கிறவங்களை எல்லாம் ஒரு விஷயத்த கேட்டோம்னா அவங்களுக்கு அதை பற்றி சரியான பதில் இல்லை. ஏன்னா நீங்கள் செய்யும் பயிற்சி உங்களை எந்த இடத்துக்கு அழைத்து செல்லும், அல்லது நீங்கள் செய்யும் பயிற்சி உங்களுக்கு என்ன விளைவை கொண்டு வரும், அல்லது நீங்கள் அதனால் அடையக்கூடிய விளைவு என்னன்னு கேட்டோம்னா அதுக்கு நிறைய விதமான பதில்களும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானத்தை நான் அடைந்தேன். ஒரு சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை நான் காண முடியும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் கடவுளாக ஆகிவிட்டேன். சிலர் நான் சித்துக்களை அடைந்தேன். இப்படி நிறைய விதமான பலன்களை நான் அடைந்தேன் என்று சொல்லுவாங்க. அப்படியானா இந்த பயிற்சி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பலன்களை அளிக்கக்கூடியதா? வாசி யோகம் செய்கிறவங்களுக்கு ஒரு பலனு, குண்டலினி யோகம் செய்கிறதுக்கு ஒரு பலனு, உபாசனா செய்கிறவங்களுக்கு ஒரு பலனு, பரியங்க யோகம் செய்பவர்களுக்கு ஒரு பலனு, வேறு வேறு விதமான பலன்களை கிடைக்க முடியுமா? இதுலயும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாசி யோகம் தான் உயர்ந்தது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை குண்டலினி யோகம் தான் சிறந்தது. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரியங்க யோகம் தந்திரா தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்படி முறைகள் சிறந்தது என்றால் அதனுடைய பலன்களும் வேறுபட்டு இருக்கணும் இல்லையா? அதாவது வாசி யோகத்தை விட குண்டலினி யோகத்துல அதிகமான பலன் கிடைக்குமா? அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அதுலயும் நிறைய விதமான முரண்பாடுகளும் இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, கடவுளை காணலாம்னு சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஞானத்தை அடையலாம்னு சொல்றாங்க. ஒருத்தர் சித்துக்களை அடையலாம், இந்த உலகத்தின் பொருட்களை அடையலாம், ஏதோ ஒண்ணு அடையலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பொழுது இதில் வேறு ஒன்றை மறைக்கப்பட்டு நம்மிடம் இத்தனை காலங்களாக கூறப்பட்டு வருகிறது. வாசி யோகமாக இருந்தாலும், குண்டலினி யோகமாக இருந்தாலும், பரியங்க யோகமாக இருந்தாலும், அனைத்து யோக பயிற்சிகளும் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. பின்பு ஏன் இத்தனை விதமான யோக கலைகள் கொடுக்கப்பட்டது? ஒரே யோகக்கலையில் அனைத்து விதமான மனிதர்களாலும் செல்ல முடியாது. அப்படி இருக்கையில்
அவரவர்களுக்கு ஏற்றாற்போல், அவரவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் பல யோக கலைகள் இந்த உலகில் உருவாகியுள்ளது. பின்பு இதில் எது சிறந்தது? ஏன் அந்த யோக கலை மட்டும் சிறந்தது? இன்று உள்ள எந்த யோக கலையும் நாம் தாழ்ந்தது என்று கூற முடியாது. ஏனென்றால் அவரவர் மனநிலைக்கு ஏற்றாற்போல் அவரவர் அந்த யோக பயிற்சியில் செல்கிறார்கள். இதனால் இறைவனை அடைய முடியுமா, அல்லது சித்துக்களை அடைய முடியுமா, இல்லது நீங்களே இறைவனாக முடியுமா என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு விடை, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதையத்தான் திருமூலர் கூறியுள்ளார், தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின் தன்னைத்தானே ரட்சிக்கின்றானே என்று. ஸோ இத்தனை யோக கலைகள், இத்தனை பயிற்சிகள், இத்தனை ஆண்டுகளாக நம்மளுக்கு கற்பிப்பது என்னவென்றால் தன்னை அறியும் கலை. தன்னை அறியும் கலையை அறிந்த பின் என்ன வாகும் என்று பார்த்தோமானால், தான் என்ற நிலையை மறந்து அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான். அது என்ன உயர்ந்த நிலை? பற்றற்றவனை பற்றிக்கொள். அதாவது இந்த உலக வாசனை மற்றும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் தானாக பார்க்க கற்றுக்கொள்கிறான். அது மட்டுமின்றி நான் என்ற தன்மையில் இருந்து விலகி இந்த இயற்கையோடு இயற்கையாய் இணைந்து விடுகிறான். அப்பொழுது அவனுக்கு நான் எனது என்ற பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க மாட்டான், மற்ற உயிர்களை பார்க்க மாட்டான். அப்பொழுது இந்த யோக பயிற்சி அனைத்துமே இறையை நோக்கி நம்மை செலுத்துவதில்லை, தன்னை அறிய ஒரு வழியாக வைக்கப்பட்டது. தன்னை அறிவது என்றால் இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட உடலை அல்ல, இந்த அழிவற்ற ஆன்மாவை அறிவதே தன்னை அறிதல். அந்த அழிவற்ற ஆன்மாவை அறிந்து அதனோடு பயணிக்க ஆரம்பித்தால் அப்பொழுது இந்த உலகத்தில் அனைத்துமே உங்களுக்கு ஆன்மாவாகத்தான் தெரியும், அனைத்துமே ஒன்றாகத்தான் தெரியும், அனைத்துமே ஒரே மாதிரி தான் தெரியும். இதையத்தான் நம்ம சித்தர்கள், முன்னோர்கள், மகான்கள் நம்மளுக்கு பல விதமாக கூறி இந்த உபதேச நிலைகளையும் பாட வழிகளையும் வைத்து இந்த மனதை கையாளவும் அதில் சேரும் பதிவுகளை கட்டுப்படுத்தவும் சொல்லி தந்தார்கள். அதேதான் அகத்தியர் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி ஓத வேண்டாம் என்று கூறியிருந்தார். நாம் செய்யும் அனைத்து வழிமுறைகளும், அனைத்து உபதேசங்களும், அனைத்து பாட முறைகளும் வாசி யோகமாக இருந்தாலும், குண்டலினி யோகமாக இருந்தாலும், கிரியா யோகமாக இருந்தாலும், உபாசனா யோகமாக இருந்தாலும், தந்திர யோகமாக இருந்தாலும் அனைத்துமே இந்த மனதை கையாளுவதற்கும் தன்னை அறிவதற்குமே தவிர்த்து இறைவனாக ஆகுவதோ இல்லை இறைவனை அடைவதோ அது உடனே யாருக்கும் நடக்காது. இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிங்க. அன்பே சிவம், மனமே குரு, ஆத்மாவனம்.
குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.